இந்த வீடியோவில் ரிமோட் ட்ரிகர்னா என்ன, பீரியாடிக் ட்ரிகர்னா என்ன, இதை ஜாப்ல எப்படி ஆட்டோமேட்டிக்காக ட்ரிகர் பண்ணுறதுன்னு நம்ம ட்ரெயின் ஹர்ஷா உங்களுக்கு கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. லெட் ஸ்டார்ட். நம்ம எப்படி கனெக்ட் பண்ணுவோம், டெவ்க்குள்ள போயிட்டு ஸோ இங்க கான்ஃபிகர் ஆப்ஷன்ல போஸ்ட் பில்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குமா, பில்ட் அதர் ப்ராஜெக்ட்ஸ்ல போயிட்டு நம்ம எதை வந்து கனெக்ட் பண்ணுவோமோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ண போறேன், ப்ராடை வந்து கனெக்ட் பண்ண போறேன். ஸோ நான் டெவ்வுக்கு வந்து ப்ராடை கனெக்ட் பண்ணிட்டேன். ப்ராடுக்கு வந்து நான் என்ன பண்ண போறேன், டெஸ்ட்டை வந்து கனெக்ட் பண்றேன். ஓகே, இப்போ வந்து நம்ம ட்ரிகர் பண்ணோம் அப்படின்னா, இப்போ நம்ம அன்னைக்கே பார்த்தோம். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இதை பில்டு ஷெட்யூல் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு டெவ் ரன் ஆயிட்டு அதுக்கப்புறம் ப்ராட் ரன் ஆயிட்டு டெஸ்ட் ரன் ஆகுமா. இப்போ எனக்கு நான் ஜஸ்ட் டெவ்வை தான் வந்து நான் கால் பண்ணேன். டெவ் கால் பண்ண எனக்கு என்ன பிளிங்க் ஆகுது, ப்ராட் வந்து பிளிங்க் ஆகுதா. ஸோ இப்போ அகைன் வந்து இதை ரெஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ப்ராட் ரன் ஆயிருக்கு. ப்ராட் ரன் ஆனே எனக்கு என்ன பிளிங்க் ஆகுது, டெஸ்ட் வந்து பிளிங்க் ஆகுது. நான் இதை அகைன் ரெஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இப்போ டெஸ்ட் வந்து ரன் ஆகி முடிச்சிருச்சு. அவ்வளவுதான், 3 ஜாபோட ஒர்க்கும் அதை வந்து ரன் பண்ணி முடிச்சிருச்சு. ஸோ லாஸ்ட் சக்சஸ் வந்து எனக்கு 3 செகண்ட்ஸ், 30 செகண்ட்ஸ், 9 செகண்ட்ஸ் இருக்கு. ஓகே ஃபைன். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஸோ நம்ம ரியல் டைம்ல ஒரு வாட்டி வந்து பில்டு ஷெட்யூல் கொடுத்து ரன் பண்ண மாட்டாங்க, கரெக்டா. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ட்ரிகர் இந்த மாதிரி நம்ம பில்டு ஷெட்யூல் கொடுக்கறது வந்து ட்ரிகர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ட்ரிகர்லயே வந்து நமக்கு 2 டைப்ஸ் ஆஃப் ட்ரிகர் இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா பீரியாடிக்கலி ட்ரிகர். இந்த பீரியாடிக்கலி ட்ரிகர்ல தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா cron tab வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா. ஸோ cron tab அப்படின்றது நான் என்ன பண்ணுவேன், ஸ்டார்னு கொடுத்தேன்னா, ஸோ இந்த ஒரு ஸ்டாரும் என்ன எனக்கு ஸ்பெசிஃபை பண்ணுது, ஹவர், மினியூட் அண்ட் டே, வீக், டைமை வந்து இந்த ஒரு ஸ்டார் வந்து ஸ்பெசிஃபை பண்ணுதா. ஸோ நான் அன்னைக்கே வந்து உங்களுக்கு காமிச்சேன் cron tabல போய் நம்ம எப்படி வந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பீரியாடிக்கலி ட்ரிகர் கொடுத்து நான் இந்த cron tab வந்து இந்த 5 ஸ்டார்ஸை வந்து செட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு இது எப்படி ரன் ஆகும், எவ்ரி மினிட்க்கு வந்து எனக்கு என்ன ஆகும், ட்ரிகர் ஆயிட்டே இருக்கும் என்னோட ஜாப்ஸ். ஓகேயா. இப்போ எனக்கு லாஸ்ட் ட்ரிகர் எவ்வளோ இருக்கு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் அகைன் என்னோட டேஷ்போர்டை வந்து இது பண்றேன். என்னோட லாஸ்ட் ட்ரிகர் வந்து 1 மினிட்ல இருக்கு. ஓகேவா. இப்போ நம்ம வந்து டெவ் இருக்கா, நான் டெவ்வுக்குள்ள போயிட்டு என்ன பண்ண போறேன் அப்படின்னா, கான்ஃபிகர்ல பில்டு ட்ரிகர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா. ஸோ இந்த பில்டு ட்ரிகர்ஸ்ல போயிட்டு எனக்கு வந்து நான் என்ன சொன்னேன், 2 ட்ரிகர் இருக்குன்னு சொன்னா, ஒன்னு வந்து பீரியாடிக்கலி ட்ரிகர். ஸோ அதுல வந்து இங்க பில்டு பீரியாடிக்கலின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணிடுங்க. இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ண போறோம், ஸ்டார் இதை மட்டும் நான் கொடுக்க போறேன். ஓகே. ஸோ இந்த 5 ஸ்டார்ஸ் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன ரன் ஆகும், அப்ளை கொடுத்தேன்னா டு யூ மீன் இது வந்து எவ்ரி மினிட்க்கு வந்து எனக்கு ரன் ஆகணுமா அப்படின்னு. ஸோ நான் என்ன பண்றேன், இதை வந்து நான் எவ்ரி மினிட்க்கு வந்து ரன் பண்றேன். ஓகே, இதை நான் அப்ளை பண்ணிட்டு சேவ் பண்றேன். ஸோ இந்த பில்டு ட்ரிகர் ஆப்ஷனை நம்ம அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ண வேண்டாம், நம்ம போயிட்டு வந்து பில்டை வந்து ஷெட்யூல் பண்ண வேணாம். ஜஸ்ட் நான் இந்த டேஷ்போர்டை ரெஃப்ரெஷ் மட்டும் பண்றேன். ஸோ எனக்கு இப்போ நான் பில்டு ட்ரிகர் கொடுத்து இன்னும் 1 மினிட் ஆகல. ஸோ நான் இப்போ 4:30 அப்படின்னா நான் அகைன் 4:31க்கு வந்து இதை ரெஃப்ரெஷ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா எனக்கு வந்து இது வந்து என்ன ஆயிருக்கணும், ட்ரிகர் ஆயிருக்கணும். ஓகேயா. ஏன் நான் டெப்ல மட்டும் வைக்கிறேன் அப்படின்னா, இப்போ நீங்க வந்து இந்த ஜாபை கியூ பண்ணல, இப்போ டெப் தனியா ரன் ஆகுது, ப்ராட் தனியா ரன் ஆகுது, டெஸ்ட் தனியா ரன் ஆயிட்டு இருந்துச்சு அப்படின்னா நீங்க டெவ்வுக்கு தனியா பீரியாடிக்கா கொடுக்கணும், ப்ராடுக்கு தனியா கொடுக்கணும். ஓகேயா. எனக்கு இப்போ 3மே வந்து சேர்ந்து தான் ரன் ஆகுது. நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து டெவ்வை மட்டும் தான் ரன் பண்ணேன். எனக்கு டெவ் ரன் ஆனே ஆட்டோமேட்டிக்கா இது ரெண்டும் எனக்கு ரன் ஆயிடுச்சு. அப்ப நான் இப்ப டெவ்ல மட்டும் பீரியாடிக் ட்ரிகர் கொடுத்தா போதும், எனக்கு டெவ் ரன் ஆச்சுன்னா மட்டும் போதும். ஓகேயா. இப்ப நான் வந்து என்ன பண்ணேன், ஜஸ்ட் டேஷ்போர்டை தான் கிளிக் பண்ணேன். எனக்கு என்ன ஆச்சு, டெவ் வந்து 6.5 செகண்ட்ஸ்ல ரன் ஆயிருக்கு, டெஸ்ட் வந்து 47ல ரன் ஆயிட்டு இருக்கு. இப்போ எனக்கு ப்ராட் வந்து ரன் ஆக வெயிட் ஆயிடுச்சு. ஸோ வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் இதையும் ரன் பண்ண எனக்கு ரன் ஆயிடுச்சா. ஸோ இப்போ இது வந்து எனக்கு நான் ஜஸ்ட்னா வந்து ரெஃப்ரெஷ் தான் பண்ணேன், பட் எனக்கு ரன் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு என்ன ஆகும், இதுக்கப்புறம் எவ்ரி மினிட்க்கு ஒன்ஸ் எனக்கு வந்து இது ட்ரிகர் ஆயிட்டே இருக்கும். இதுதான் வந்து நான் என்ன சொல்றேன், இதுதான் வந்து நமக்கு பீரியாடிக்கலி ட்ரிகர். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு ட்ரிகர் என்னன்னு பாத்தீங்கன்னா ரிமோட் ட்ரிகர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ இந்த ரிமோட் ட்ரிகர்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு ஆத்தரைசேஷன் டோக்கனை வந்து கொடுத்துருவோம். ஓகே, டோக்கன் இந்த சென்ஸ் அந்த டோக்கன் நம்பர் என்னவா வேணா இருக்கலாம், ஒரு 5 இதுவா லைக் நம்பர்ஸா இருக்கணும். இந்த 5 நம்பர்ஸ் என்னவா வேணா இருக்கலாம், லைக் 1 2 3 4 5 இருக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு நம்பர் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஏதோ ஒரு 5 நம்பர்ஸ் மட்டும் கொடுத்துட்டு
கொடுத்தீங்கன்னா போதும் இந்த ரிமோட் ட்ரிகரை வந்து நம்ம என்ஹான்ஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் டெவ்க்குள்ள போயிட்டு சேம் கான்ஃபிகர் செட்டிங்ஸ்குள்ள போயிட்டு பில்ட் ட்ரிகர்ஸ். ஸோ இதில் நான் என்ன பண்றேன், பீரியாடிக்கலி ட்ரிகரை எடுத்துடுறேன். பீரியாடிக்கலி ட்ரிகரை எடுத்துட்டு இங்க ட்ரிகர் பில்ஸ் ரிமோட்லின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா? ஸோ இந்த ஆப்ஷனை என்ஹான்ஸ் பண்ணிட்டு இங்க எனக்கு அத்தன்டிகேஷன் டோக்கன் கேக்குதா? இந்த டோக்கன்ல நான் என்ன பண்றேன், ஏதாவது ஒரு 5 நம்பர் டோக்கன், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 1 2 3 4 5 கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இப்போ நான் என்ன பண்ண போறேன், இங்க வந்து பில்ட் ரிமோட்லின்னு கொடுத்துட்டு எனக்கு இங்க ஒரு URL கொடுத்துருக்காங்க. இந்த URL நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். இந்த URL காப்பி பண்ணிட்டு என்ன பண்றேன், இதில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் இதை என்ன பண்றேன், சேவ் கொடுத்துட்டு டேஷ்போர்டுக்கு வரேன். டேஷ்போர்ட்ல வந்துட்டு வியூ காப்பி பண்ணிக்கிறேன். நான் ஏன்னு சொல்றேன். ஸோ எனக்கு இங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா ஜென்கின்ஸ் URLன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா? ஸோ இந்த ஜென்கின்ஸ் URLல தான் நான் என்ன பண்ணும், இந்த URL காப்பி பண்ணும். ஓகே, ஸோ இப்போ நான் இப்போ அந்த ஜென்கின்ஸ் URL காப்பி பண்ணிட்டு நெக்ஸ்ட் அந்த ஜாப் பில்ஸ்ன்னு இருக்கா, நான் இங்கேயே அப்படியே காப்பி பண்ணிட்டேன். இங்கே ஜென்கின்ஸ் URL, நெக்ஸ்ட் அந்த ஜாப் பில்ட் இதெல்லாம் ஓகே. தென் எனக்கு வந்து டோக்கன், டோக்கன் நம்பர்ல வந்து டோக்கன் நேம் இருக்கு. அங்க நம்ம என்னன்னு கொடுக்கணும், 1 2 3 4 5 இதை மட்டும் நீங்க கொடுத்தா போதும். இதை மட்டும் கொடுத்துட்டு இதை நம்ம காப்பி பண்ணி எப்பெல்லாம் வந்து நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ என்கிட்ட வந்து இந்த GUI இல்லை, லைக் இந்த UI என்கிட்ட இல்லை, அப்போ நான் வந்து எனக்கு ரன் பண்ணணும் அப்படின்னா இப்போ இந்த லிங்க் யார்கிட்டலாம் இருக்கோ அவங்களாம் என்ன பண்ணிக்கலாம், ரிமோட்டா எங்க இருந்து வேணா இந்த ஜாப்ஸை வந்து ட்ரிகர் பண்ணிட்டே இருக்கலாம். ஓகேவா? இப்போ நான் கண்ட்ரோல் V கொடுத்து இதை நான் ட்ரிகர் பண்றேன். இப்போ நான் இதை ஜஸ்ட் கொடுத்தா எனக்கு இங்க எந்த அவுட்புட் எதுவுமே காட்டாது. ஆனா இப்போ நான் இதுல போய் பார்த்தேன் அப்படின்னா எனக்கு என்னவா இருக்கும், ட்ரிகர் ஆயிருக்கும். ஓகே, இப்போ நான் எனக்கு வந்து இது 6.9 செகண்ட்ஸ் 16:25 செகண்ட்ஸ்னு காட்டுது. நான் அகைன் டேஷ்போர்ட்ல கிளிக் பண்றேன். ஸோ இப்போ எனக்கு டெவ் வந்து 8 செகண்ட்ஸ்ல ட்ரிகர் ஆயிருக்கு. ஓகேயா? இப்போ ப்ராட் வந்து எனக்கு 8.2 செகண்ட்ஸ்ல ட்ரிகர் ஆயிருக்கு. அண்ட் இப்போ பாத்தீங்கன்னா எல்லாமே எனக்கு ட்ரிகர் ஆயிடுச்சா, 14 20 நான் எதுவுமே பண்ணல, ஜஸ்ட் நான் இந்த ட்ரிகர் ஆப்ஷனை மட்டும் தான் கொடுத்தேன். ஸோ இதை வந்து நான் இங்க எனக்கு ரன் ஆயிட்டே இருக்க வரைக்கும் எனக்கு என்ன ஆகும், அது ஆட்டோமேட்டிக்கா ரன் ஆயிட்டே எனக்கு இங்க வந்து என்னோட ஜாப்ஸ் எல்லாமே வந்து ரன் ஆயிட்டே இருக்கு. ஓகேயா? இதுதான் வந்து பீரியாடிக்கலி ட்ரிகர் அண்ட் ரிமோட் ட்ரிகர். இந்த வீடியோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டாக இருக்கும் நான் நம்புறேன். தொடர்ந்து AWS ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ண போகிறோம். அதை நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் BTயை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.